அதேபோல் வண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். என்ன பழைய பெண்டிங்கான ஒர்க்லாம் ஏதாவது பார்க்குறதுக்கு, அதாவது வீடு பாதியில் நின்று போயிருக்கும், இந்த நீண்ட நாட்கள் முன்னாக கட்டி அது பாதியிலே விட்டுருப்பாங்க, அதை மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கு, இல்லை வீட்டை ரீஒர்க் பண்ணுறதுக்கு, ரெனோவேட்டிங் பண்ணுறதுக்கு, இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானது, ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஜென்மத்தில் சனி, 2-8 ராகு கேதுக்கள், 4ஆம் இடம் குருவின் இடம், இது எதுவுமே சாதகமான இடம் கிடையாது ஓப்பனாக சொல்லணும். அந்த வகையில் தொழில் ரீதியாக எதுவும் பெரிய அளவில் அகலக்கால் வைக்கக்கூடாது. ரெண்டாவது, கணவன் மனைவி உறவில் அப்பப்போ கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குடும்பத்துக்குள்ளாக கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆக கணவன் மனைவி அமைப்புகளிலும் குடும்ப அமைப்புகளிலும் சற்று நிதானித்து செல்ல வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது. கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கெல்லாம் நல்லது நடக்கும், எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல இந்த குரு பெயர்ச்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற மே மாதம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார்? மேச ராசியில் குரு இருக்காருங்க. அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க. ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ 12 ராசி நேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்கப் போகின்றார். உங்களுடைய ராசிக்கு, ஏன்னா குரு ஒரு முழுமுதற் சுபகிரகம்ங்க. பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். எங்கெல்லாம் நன்மைகள், எங்கு கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது, வாருங்கள் பார்க்கலாம். கும்பம், கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் அவிட்ட நட்சத்திரம் 3, 4, சதயம் முழு நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதம், இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லாம் அந்த கும்பராசிக்குள்ளே அடக்கம்ங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமான ஆட்கள், எதையும் சிந்தித்து செயல்படுவாங்க. இவங்ககிட்ட இருந்து விஷயத்தை வாங்குறதே கொஞ்சம் சிரமம். அப்படியே ரொம்ப அமைதி, சாஃப்ட் இன் நேச்சர், கொஞ்சம் குழப்பம் அதிகம் ஏற்படுகின்ற ஒரு ஜாதகர். ஆனால் இறையருள் மிக்கவர்கள், உள்ளுணர்வு மிக்கவர்கள். இவங்களுக்கெல்லாம் தோணும், ஆனால் நடந்துடாது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ராசியில் பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க. இப்பேற்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்வின் மூலமாக 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது நகர்ந்து 4ஆம் இடத்திற்கு செல்கிறார், ரிஷப வீட்டுக்கு. இந்த குருவின் நகர்வு 4ஆம் இடத்திற்கு செல்வதன் மூலமாக என்ன மாதிரியான நற்பலன்களை இவர்கள் அடைகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக என்ன 7.5 சனியில் ஜென்மத்தில் சனி இருக்கார், 2-8 ராகு கேது இருக்காங்க. இதை தாண்டி பெரிய அளவு நன்மையை குருவினால் கொடுக்க முடியாது. அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு எதிர்மறையாக கைட் பண்ண வேண்டாம். எங்கெங்கெல்லாம் நீங்கள் நன்மைகள் நடக்கும், எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், அதை அடிக்கோடிட்டுனா அந்த இடங்களில் கொஞ்சம் கவனித்து செயல்பட்டுக்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? முதல்ல எங்கெல்லாம் நன்மைகள். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சரியான வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு ஓஹோன்னு இருக்கிற வேலை கிடைக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் ஏதேனும் ஒரு வருமானத்தை ஓட்டுறதுக்கான ஒரு வேலை கிடச்சிரும். சரிங்களா? குடும்பத்தை ஓட்டுறதுக்கான ஒரு பிடிமானமான வேலை கிடச்சிரும். அந்த வகையில் சின்ன சின்ன வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது. ஆக வேலை கிடைக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. வெளிநாடு வாய்ப்பு, யாரெல்லாம் வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும்னு வெளியிடத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் தாராளமாக முயற்சித்து எடுத்துக்கிடலாம். ஆக வேலை கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு இது உங்களுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, ஆன்மீக பயணங்கள் செய்வது, ஆன்மீகம் சார்ந்த அத்துணை அமைப்புகளுக்கும் இது சிறப்பான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிப்பது இந்த காலகட்டத்தில் மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடலாம். அதேபோல் வண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். என்ன பழைய பெண்டிங்கான ஒர்க்லாம் ஏதாவது பார்க்குறதுக்கு, அதாவது வீடு பாதியில் நின்று போயிருக்கும், இந்த நீண்ட நாட்கள் முன்னாக கட்டி அது பாதியிலே விட்டுருப்பாங்க, அதை மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கு, இல்லை வீட்டை ரீஒர்க் பண்ணுறதுக்கு, ரெனோவேட்டிங் பண்ணுறதுக்கு, இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானது, ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. அதேபோல் இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு வாங்குறது, வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் முக்கியமான பொருட்கள், ஒரு டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி முக்கிய பொருட்களை, ஃபர்னிச்சர்ஸை இவங்க வாங்குறதுக்கு இந்த காலகட்டம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் ஓரளவு
அப்படி ஓரளவு தான் குறைகின்ற காலகட்டம். சரிங்களா? ஆக ரொம்ப இங்கே பாருங்கள், குழந்தை பாக்கியம் கல்யாணம் இதை கோச்சாரம் தடை செய்யாது. அதனால் குழந்தை பாக்கியமும் கல்யாணமும் இயல்பாக உங்களுடைய ஜாதகப்படி 2-11 சம்மந்தப்பட்ட தசைகள் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் இயல்பாக நடந்துடும். இந்த கோச்சாரத்தினால தடையாகாது, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த குருவின் பெயர்வு என்னால் பெருசாக அப்படி நல்லா இருப்பீங்க இப்படி நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல முடியுங்க. முக்கியமான விஷயம் வேலை கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் ஓரளவு குறைஞ்சி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நகர்வு கிடைக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனை எடுத்து இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, பழைய ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானது ஒரு காலகட்டம். இதை தாண்டி ஒரு பெரிய ஏற்றமான அமைப்புகள் அப்படின்னு கேட்டால் வெளிநாடு வாய்ப்புகளுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு. ஆக வெளிநாடு முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். இந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைகின்றது. சரிங்க. இதனை அடுத்து எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடம் தாங்க ஒரு லிஸ்ட்டே உண்டு. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களை பின்னடைவான மனநிலை கொண்டு போகிறதுக்கோ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கோ கிடையாது. இங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சுருக்கமாகவே சொல்லிடுறேன். ஜென்மத்தில் சனி, 2-8 ராகு கேதுக்கள், 4ஆம் இடம் குருவின் இடம், இது எதுவுமே சாதகமான இடம் கிடையாது. ஓப்பனாக சொல்லணும். அந்த வகையில் தொழில் ரீதியாக எதுவும் பெரிய அளவில் அகலக்கால் வைக்கக்கூடாது, முதல் விஷயம். ஆக தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிறது மிக மிக அவசியம். பெருசாக முதலீடுகள் போடுறது, பெருசாக அகலக்கால் வைக்கிறது, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, நிறைய ஆட்கள் சேர்க்குறது, இதை குறைச்சிக்கிடணும். இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அகலக்கால்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது, அல்லது பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்ச ரூபா தராங்கன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான தொழில் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த மிகப்பெரிய முன்னெடுக்கின்ற அகலக்கால் வைக்கிறது மிக தவறு. இதை பார்த்துக்கிடுங்க. ரெண்டாவது, கணவன் மனைவி உறவில் அப்பப்போ கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குடும்பத்துக்குள்ளாக கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆக கணவன் மனைவி அமைப்புகளிலும் குடும்ப அமைப்புகளிலும் சற்று நிதானித்து செல்ல வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. சரிங்களா? அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆரோக்கியம் அப்பப்போ தொந்தரவாகிட்டே இருக்கும். படிப்புலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதாவது சுருக்கமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, குருவால் பெரிய தீமைகள் கிடையாது, ஆனால் குருவால் இப்போ எந்த நன்மையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அதே போல் ஏற்கனவே சனியினுடைய அமர்வும் ராகு கேதுகளினுடைய அமர்வும் உங்களுக்கு எதிர்மறையான அமைப்புகள் இருக்குது. ஆக அந்த எதிர்மறை பலன்கள் கொஞ்சம் மேலோங்கின நிலையில் இருக்குங்க. கல்யாண வாழ்க்கை, அதாவது குடும்ப வாழ்க்கை, பொருளாதார அமைப்பு, தொழில் அமைப்புகள், அதே போல் ஆரோக்கிய அமைப்புகள்னு இந்த முக்கிய 4 அமைப்புகளிலும் பெருசாக அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இங்கெல்லாம் பெரிய ஏற்றங்களுக்கான அமைப்புகளில் கும்பராசி நேயர்களுக்கு இல்லை. சரிங்களா? அதனால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிடணும். இது ஒரு பொதுவான பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் போதுன்னா அதை நீங்கள் ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு ஓரளவு தொழில் பண்ணிக்கிடலாம், மற்ற விஷயங்கள் பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாதகமும் சிறப்பில்லை, ஜாதக தசாபுக்தியிலும் சிறப்பில்லைன்னா அகலக்கால் வச்சிங்க சிக்கிடுவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகள் மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எதிரையுமே அகலக்கால் வைக்காமல் தொழில், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை அப்படின்னு அவசரப்பட்ட செயல்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது தலை சிறந்த பரிகாரம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை இருக பிடிச்சிங்க, அது மிக மிக நல்ல ஒரு பரிகாரம். சரிங்களா? ரெண்டும் பின்பற்றுங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா நண்பர்களே, நீங்கள் நிறைய பேர் இங்கே என்ன எதிர்மறையை இப்படி டிமோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படிலாம் கமெண்ட் போடுவீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் கோச்சாரம் இப்படி தான் இருக்குது, நீங்கள் மறுத்தாலும் அப்படி தான் இருக்குது. அப்போது நீங்கள் ஆசைப்படுவீங்கிறதுக்காக நான் நற்பலன்களை அள்ளி சொல்லிட முடியாது. அதனால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நிதானித்து செயல்பட வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. நிதான செயல்பாடும் சிந்தித்து செயல்படுகின்ற தன்மையும் தலை சிறந்த பரிகாரமாக அமையும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.